வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ராஜ்குமார். இன்னைக்கு மகர ராசியினுடைய பொது பலனை பத்தி நம்ம பார்க்க போறோம். மேலும் 2024 அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா நம்ம மேசம் முதல் தனுசு வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா துல்லியமான பொது பலன் நம்ம கொடுத்துருக்கோம். பார்த்து எல்லோரும் பயன்பெறுங்கள். நம்ம சேனல் நீங்க இப்பதான் முதல் முறை பார்க்குற நபரா இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு லைக் பட்டனை போட்டு விட்டுருங்க. வாங்க நம்ம மகர ராசியினுடைய பொது பலனை பார்க்க போலாம். மகர ராசி நபர்கள் பார்த்தீங்கன்னா சனி பகவான அதிபதியாக கொண்ட நபராக இருப்பாங்க. உத்திராடம், திருவோணம், அவிட்டம் அப்படிங்கிற 3 நட்சத்திர பிறந்த நபராக இருப்பாங்க. இந்த மகர ராசியினுடைய அடையாளம் பார்த்தீங்கன்னா மான். இந்த மகர ராசி நபர்கள் பார்த்தீங்கன்னா மனோபலத்துல பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது மன ரீதியா பார்த்தீங்க அப்படின்னா அதிக பலமா காணப்படுவாங்க. ஆனா உடல் பலத்துல பார்த்தீங்கன்னா சற்று குறைவா தான் காணப்படுவாங்க. உதாரணமா பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லேசி கேலா இருப்பாங்க. அதாவது பாய்ஸா இருந்தாலும் சரி, கேலா இருந்தாலும் சரி, கொஞ்சம் லேசி பர்சனா இருப்பாங்க. அதாவது கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா ஸ்லோவா செய்யக்கூடிய நபரா இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா செய்யறதுக்கு சரியான நேரத்தை பார்த்து செய்வாங்க. அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா சிறப்பாகவும் செஞ்சு முடிப்பாங்க. அதாவது நெத்தியடி அடிக்கக்கூடிய நபராகவும் இருப்பாங்க. நேர்மையான நபராகவும் இருப்பாங்க. பிறருக்கு எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா விசுவாசமா இருப்பாங்க. இவங்க சனி பகவான அதிபதியா கொண்டிருக்கிறதுனால யாரிடம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே அதிகமா பழக மாட்டாங்க. அதாவது கர்ம பலனை சரியாக வழங்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு பார்த்தீங்கன்னா நிகரான நபர்கள் தான் இந்த மகர ராசி நபர்கள். ஆனா எந்த ஒரு செயலிலும் பார்த்தீங்க அப்படின்னா ஈடுபட மாட்டாங்க. நியாயம் யார் பக்கத்து இருக்கோ அவங்க பக்கத்து தான் துணிச்சலுடன் நிற்கக்கூடிய நபர்கள் தான் இந்த மகர ராசி நபர்கள். நட்பு வட்டாரம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா குறைவா தான் இருக்கும். ஒருவேளை யாராவது இவங்களுக்கு பிடிச்ச நபரா எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்கள சாகும் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பிரியவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பா இருப்பாங்க. ஏன் அப்படின்னா ஒருத்தர் மேல பாசம் வச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு அதுல இருந்து விலகிறதுக்கு அந்த மனப்பான்மை அந்த அளவுக்கு வராது. தன்னை போலவே பார்த்தீங்கன்னா பிறரும் நம்ம கிட்ட உண்மையா இருக்கணும்னு நினைக்கிற நபராக இருப்பாங்க. அந்த மாதிரி உண்மையா இருக்க நபர்களுக்கு எப்பயுமே இவங்க விசுவாசமா இருப்பாங்க. இவங்களுடைய பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இருந்தாலும் சரி எப்பயுமே பார்த்தீங்கன்னா எளிமையை விரும்பக்கூடிய நபராகவும் இருப்பாங்க. பிறருடைய மன கஷ்டம் தன்னுடைய மன கஷ்டமா நினைச்சு உதவக்கூடிய நபராகவும் இருப்பாங்க. தப்பு செய்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தண்டனை கிடைச்சே தீர வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபராகவும் இருப்பாங்க. அதாவது ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கக்கூடிய நபராகவும் இருப்பாங்க. தன்னுடைய பர்சனல் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் தேவைப்பட்டா அது எந்த அளவுக்கு இறங்கி அதை அடைய வேண்டுங்கிற எண்ணம் இவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். எந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு ஒரு தடவைக்கு பல தடவை முயன்றால்தான் கிடைக்கும். அது வெற்றியும் சரி இவங்களுக்கு பல முறை முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தாதான் அந்த வெற்றி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எளிதில கிடைக்கும். மனதளவுல பாத்தீங்கன்னா எப்பொழுதும் வசதியோட வாழ வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இவங்கள்ட்ட எப்பயுமே இருந்துட்டே இருக்கும். சில மகராசி நபர்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த வாழ்க்கை கிடைக்காம போறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. வறுமையோடையே வாழ்வதற்கும் நிறைய வாய்ப்புகள் ஏற்படும். பிசினஸ் பண்ணுங்கிற எண்ணம் எப்பொழுதும் பாத்தீங்கன்னா இவங்கள்ட்ட இருந்துட்டே இருக்கும். அது வெற்றியோ தோல்வியோ அதை ஒரு முறையாவது செஞ்சு பார்க்கணுங்கிற எண்ணம் இவங்கள்ட்ட எப்பயுமே இருந்திருக்கும். தொழில்ல பாத்தீங்கன்னா எப்பயுமே நெளிவு சிலிவு தெரிந்த நபராகவும் இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா யாரை வச்சு முடிக்கணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு சரியா தெரிஞ்சிருக்கும். அதாவது பொறுமையின் சிகரம் தான் இந்த மகர ராசி நபர்கள். யாராவது பக்கத்துல இருந்து இவங்களை பூஸ்டப் பண்ணிக்கிட்டே இருந்தா போதும் வாழ்க்கையினுடைய உச்சிக்கே செல்லக்கூடிய நபராக இருப்பாங்க. ஏன்னா இவங்களோட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா அபரிவிதமா இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு ஒரே விஷயம் என்னன்னா பூஸ்டப் ரொம்ப தேவைப்படும். அதாவது சோசியல் லைஃபா இருந்தாலும் சரி, பொலிட்டிக்கல் லைஃபா இருந்தாலும் சரி, பெரிய அளவுல பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த அளவுக்கு அதுல ஈடுபாடு இருக்காது. ஏன்னா வடிவேல் சொல்ற மாதிரி இவங்களுக்கு கூட்டம்னா ஆகாது. பல பேர்கிட்ட பாத்தீங்கன்னா ஒப்பீனியன் கேட்பாங்க. ஒரு விஷயத்த முடிவெடுக்கணும்னா பல பேர்கிட்ட முடிவுகள் கேட்பாங்க. சில நேரங்கள்ல அந்த மாதிரி ஒப்பீனியன் கேட்கறதே பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு பிரச்சனையா மாறிடும். எந்த முடிவை எடுக்கிறதுன்னு தெரியாம ஒரு குழப்பத்துக்கு ஆளாகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. மூட்டு வலி, வாத எலும்பு பிரச்சனைகள் இது போன்ற விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. எதுலையும் பாத்தீங்கன்னா புதுமையை விரும்பக்கூடிய நபரா இருப்பாங்க. தன்னுடைய உழைப்புல வரக்கூடிய வருமானத்துல வச்சுதான் நம்ம லைஃபை ஓட்டணும் அப்படின்னு என்னுடைய நபராக இருப்பாங்க. மனதளவுல பாத்தீங்கன்னா நிறைய பாதிப்பு இருக்கும். அதை வெளில யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, பெரும்பாலும் காட்டிக்க மாட்டாங்க. அதை காட்டிக்கவும் அவங்களுக்கு தெரியாது. சில பேருக்கு இந்த மகர ராசி நபரை பார்த்தீங்கன்னா எப்படி அணுகுதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அதனாலதான் பல பேர் என்ன பண்ணுவாங்க, இவங்களை பெரும்பாலும் குறை சொல்லிட்டே இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஹெல்பிங் மைண்ட் நிறைய உடையவர்கள். பிறரின் கஷ்டத்தை கண்டு உடனே மனம் வந்து உதவி செய்யக்கூடிய நபராகவும் இருப்பாங்க. உழைப்புக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அஞ்சாத நபரா இருப்பாங்க. அவங்களுக்கு பெரும்பாலும் சந்தோஷமே பார்த்தீங்க அப்படின்னா வெளியிடங்களை காட்டிலையும் வீட்டுல காட்டிலையும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வேலை செய்யற இடங்கள்ல தான் அவங்க அதிக நேரம் சந்தோஷமா இருக்கக்கூடிய நபர். அதாவது மனதை விட்டு சிரிச்சு சந்தோஷமா இருக்கக்கூடிய இடமே பார்த்தீங்கன்னா அவங்க வேலை செய்யற இடத்துல தான்.
சில மகர ராசி நபர்கள் பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்தின் மூலியமா எந்த ஒரு யூஸும் இல்லாம இருக்கும். தான் பட்ட கஷ்டம் பார்த்தீங்கன்னா பிறர் படக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபராக இருப்பாங்க. அதாவது தன் குடும்பத்துல உள்ள பிள்ளைகள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தான் பட்ட கஷ்டம் படவே கூடாதுன்னு எப்பொழுதும் நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. வாழ்க்கையினுடைய முன்பகுதியை விட பார்த்தீங்கன்னா அவங்களோட பிற்பகுதி பார்த்தீங்கன்னா நிறைய டெவலப்மெண்ட் இருக்கும். அவங்க நினைச்ச விஷயம் நிறைய நடப்பதற்கே பார்த்தீங்கன்னா அவங்களோட பிற்பகுதி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். செல்ஃப் டிசிப்ளின் எப்பயுமே அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதாவது ஒழுக்கமா இருக்கணும்னு எப்பயுமே நினைப்பாங்க. தீய விஷயங்களை எப்பொழுதும் அவங்க ஈடுபடவே மாட்டாங்க. மகர ராசியா இருந்தாலும் சரி, மகர லக்கணமா இருந்தாலும் சரி, அதுல பிறந்தவங்க பாத்தீங்க அப்படின்னா உருண்டு திரண்டு, அதாவது அழகான கண்களோட நபரா இருப்பாங்க. அவங்க கண்ணுல பாத்தீங்கன்னா ஒரு வசீகரம் தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களோட கண் விஷன் அந்த அளவுக்கு இருக்கும். பெரும்பாலும் மச்சம், மருக்கள் நிறைந்த தேகம் இருக்கும். இந்த அதிர்ஷ்ட மச்சம்லாம் சொல்றோம்ல, அதெல்லாம் அவங்களுக்கு சிறப்பா இருக்கக்கூடிய விஷயமாவும் இருக்கும். அதாவது ஸ்திரமான புத்தி உடையவர்கள். இவங்களோட புத்தி பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு நிலையில இருக்கும். நீங்க யாராலும் அந்த விஷயத்தை என்ன பண்ணாது, மாற்ற முடியாது. நல்ல உயரம் இருக்கும். புது நிறம் கொண்டவர்கள். அதாவது மன உறுதி, எதையும் தாங்கிக் கொள்ளும் சக்தி கொண்டவர்கள். எப்பயுமே எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி. ஆனா அவங்க சொல்லுவாங்க, எனக்கு நிறைய லைஃப்ல கஷ்டம் வந்துகிட்டே இருக்கு, எனக்கு மட்டும் ஏன் அவ்வளவு கஷ்டம்னு சொல்லுவாங்க. இறைவன் எப்பயுமே பாத்தீங்க அப்படின்னா யாரு அதிகமா கஷ்டத்தை தாங்குறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த கஷ்டத்தை கொடுக்க முடியும். அதனால நிறைய கஷ்டத்தையும் பாத்தீங்க அப்படின்னா தாங்கக்கூடிய நபராகவும் இருப்பாங்க. மன உறுதி எப்பயுமே அவங்கள்ட்ட நிறைய இருந்துகிட்டே இருக்கும். அதனால நிறைய கஷ்டங்களையும் தாங்க நபரா இருப்பாங்க. துன்பம் நேர்ந்து விட்டது என்று எப்பயுமே கலங்கவே மாட்டாங்க. தைரியமா எப்பயுமே பார்த்தீங்கன்னா லைஃப்பை எதிர்கொண்டுகிட்டே இருப்பாங்க. அதே சமயத்துல அவங்க மனசுல பார்த்தீங்கன்னா இரக்கம் எப்பயுமே இருக்கும். அடுத்தவங்களுக்கு உதவி செய்யுங்கிற எண்ணம் எப்பயுமே இருக்கும். அதாவது அள்ளி கொடுக்கும் வள்ளல் தன்மை இவங்கள்ட்ட எப்பயுமே இருந்துட்டே இருக்கும். தெய்வ நம்பிக்கையும் இருக்கும். அதே சமயத்துல தெய்வத்தின் நம்பிக்கையின் மீது பணியோடு நடந்தக்கூடிய விஷயம் இருக்கும். அதாவது பிறர்கிட்ட எப்பயுமே என்ன பண்ணுவாங்க, செல்வாக்கு, செல்வ செழிப்பு எதுவும் இருந்தாலும் சரி, அடுத்தவங்கள்ட்ட எப்பயுமே பணியுடன் நடந்துக்குவாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தாமதமா புரிஞ்சு கொள்வாங்க. அது நல்லதா இருந்தாலும் சரி, கொஞ்சம் கெட்டதா இருந்தாலும் சரி, அது அவங்களுக்கு தாமதமா தான் எந்த ஒரு விஷயமே தெரிய வரும். செயல்திறன் எப்பயுமே குறைவா இருக்கும். ஆனா இடம் பொருள் ஏவல் எப்பயுமே தெரிஞ்சு நடந்துக்குவாங்க. தடைப்பட்ட கல்வி ஏற்படும். இவங்களுக்கு சின்ன வயசுல பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இல்ல சாதாரண படிக்கும் போதே பாத்தீங்கன்னா தடைப்பட்ட கல்வி ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை இவங்க படித்திருந்தாலும் கூட அநேகமான சிரமங்களை தாண்டி தான் படிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதாவது தைரியம், வீரியம் எப்பயுமே உங்களுக்கு குறைவா தான் இருக்கும். சகோதர ஒற்றுமை கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். அந்த அளவுக்கு பெரிய அளவுல சகோதர ஒற்றுமையில இருக்காது. தாயினுடைய அரவணைப்பு பூரணமா பெற்றவர்கள். இவங்களுக்கு தாயினுடைய அரவணைப்பு மட்டும் பாத்தீங்க அப்படின்னா பரிபூரணமா இருக்கும். அதாவது பழைய பழுதுபட்ட வாகனம் இல்ல வீடு இவைகளை பெரும்பாலும் வச்சிருப்பாங்க. சாஸ்திர ஞானம் பெரும்பாலும் அதிகமா இருக்கும். அதாவது தூர தேச வாசம் சொல்லுவாங்களே, வெளிநாட்டு பயணம் இவங்களுக்கு சிறப்பை தரும். அதாவது அந்தஸ்துக்கு உட்பட்ட எதிரிகளை கொண்டவர்கள். இவங்களோட தகுதி எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு ஈக்குவலா பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு எதிரிகளும் இருப்பாங்க. பெரும்பாலும் இந்த மகர ராசி நபர்கள் பாத்தீங்க அப்படின்னா களத்திர தோஷம் உண்டு. அதாவது திருமண வாழ்க்கை இவங்க அந்த அளவுக்கு, அதாவது எதிர்பார்த்த அளவுக்கு ரொம்ப சிறப்பை தராது. ஏன்னா இந்த சனீஸ்வர பகவானை இவங்க அதிபதியா கொண்டிருக்கிறதுனால ஒருவேளை பாத்தீங்க அப்படின்னா கணவன் மனைவி அதாவது புரிஞ்சுக்கிட்டு அந்த அளவுக்கு ரொம்ப ஒற்றுமையா இருந்தாங்கன்னா நீண்ட காலம் ரெண்டு பேரும் தொடர்ந்து பயணம் செய்ய நிலை ஏற்படலாம். அப்படி ஒருவேளை ரெண்டு பேரும் நீண்ட நாள் பயணம் செஞ்சாங்கன்னா ஒருத்தர் புரிஞ்சுக்காம சின்ன சின்ன சண்டை சச்சரவோட அந்த அளவுக்கு ஒரு டீப்பா இல்லாத மாதிரிதான் அமையும். ஏன்னா இந்த மகர ராசி நபர்களுக்கு அது ஒரு உரித்தான விஷயமும் கூட. பெரும்பாலும் கலைகள்ல பாத்தீங்க அப்படின்னா ஆர்வம் உடைய நபராகவும் இருப்பாங்க. விவசாயம், அது தொடர்பான துறைகள், ரசாயன கூடம், இல்ல தங்கும் விடுதி, தோல் பட்டறை, சாய தொழிற்சாலை, அதாவது எண்ணெய் நிறுவனங்கள், இல்ல கம்பளி தொழில், இல்ல சுரங்க தொழில், கட்டிட கான்ட்ராக்டர், அதாவது சிறைச்சாலை, போதை வஸ்துக்கள் பயன்படுத்தும் இடம், சூதாட்டம், ஆராய்ச்சி நிறுவனங்கள், இது போன்ற துறைகள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஈடுபடக்கூடிய நபராகவும் இவங்க இந்த மகர ராசி நபர்கள் இருப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா 2024க்கான பொது பலனை பத்தி நம்ம பார்க்க போறோம். வீடு கட்ட எதுவும் லோன், அதாவது பேங்க்ல அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. தாயினுடைய உடல்நிலை ரொம்ப கவனமா இருக்கணும். இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை நீங்க டாக்ஸ் எதுவும் கட்டிட்டு இருந்தீங்கன்னா அதுல எதுவும் கரெக்டா பாத்துங்க. ஏன்னா அதுல நிறைய ப்ராப்ளம் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. வண்டி வாகனம்ல ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க இண்டிவிஜுவலா வண்டி வாகனத்துல போறீங்க அப்படின்னா, ஏன்னா உங்களுக்கு 7.5 சனி நடந்துட்டு இருக்குன்னா வண்டி வாகனம் போகும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். திருமண பந்தம், அதாவது பாத்தீங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனை, அதாவது உறவுல பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னா இந்த வருடம் பாத்தீங்கன்னா அதுல தீர்வு ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு.
குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. புதிதாக சொத்து வாங்குவதற்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. அதாவது கையில கொஞ்சம் காசு பணம் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஏதாவது சொத்துல இது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதா இருந்தா அந்த வருடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பா இருக்கும். அதே மாதிரி ட்ரேடிங் பிசினஸ், அதாவது ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட் கண்டிப்பா உண்டு. புதிய தொழில் தொடங்குவதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு தடவைக்கு பல தடவை பாத்தீங்க அப்படின்னா யோசிச்சு அந்த விஷயத்துல இறங்குவது நல்லது. சட்டுன்னு இறங்காம இருப்பது ரொம்ப நல்லது. அதாவது உடற்பயிற்சி கண்டிப்பா நீங்க கண்டிப்பா செஞ்சே ஆகணும். ஏன்னா உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம். கண்டிப்பா 7 சனி நடந்ததுனால தேகத்துல கண்டிப்பா கவனமா இருக்கணும். ஆயில் புல்லிங் கண்டிப்பா செய்யணும். அதாவது எண்ணெயை வாய் கொப்பளிப்போம்ல அதை வச்சு செய்யறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா வாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்ல பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருவதனால நீங்க ஆயில் புல்லிங்லாம் பண்ணீங்கன்னா உடம்பு நல்லா இருக்கும். அதே மாதிரி யோகா, தியானம், இந்த மூச்சு பயிற்சி இதெல்லாம் செய்வது உங்களுக்கு வாழ்க்கையில சிறப்பை தரும். அதாவது வெளிநாடு போவதற்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய இன்பங்கள், துன்பங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளுடைய முற்பிறவியினுடைய கர்ம பலனின் அடிப்படையில் தான் நடைபெறும். அப்படிப்பட்ட நீங்க அந்த கர்ம பலனை சரி செஞ்சுக்கணும்னா உங்களுடைய நட்சத்திர ஸ்தலங்களுக்கு நீங்க ஒரு முறையாவது சென்று வர வேண்டும். அப்படி அந்த நட்சத்திரங்களுக்கான கோயில்களுக்கு நீங்க சென்று வரும்போது உங்களுடைய கர்ம பலன் பாத்தீங்க அப்படின்னா முற்றிலும் சரி செய்யப்படும். நம்ம சேனலை இப்பதான் நீங்க புதுசா பார்க்கக்கூடிய நபரா இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நாங்க கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவலும் ஜோதிட தகவலும் உங்க நோட்டிபிகேஷன்ல உடனே வந்து சென்றடையும். நன்றி, வணக்கம்.